Hi everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது ஈவினிங் டீ காஃபியோட சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமோசா ஷீட் எப்படி செய்யறதுங்கறத பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு டோவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஆனால் ஷீட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாக கருகிரும். அதுக்காக தான் நம்ம மைதா மாவில் செய்கிறோம். பாருங்க, மாவு சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்தது உள்ள ஸ்டஃபிங்காக இந்த ஆனியன் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், வரமிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகு. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை சேர்த்துட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக வணங்கினாவே போதும். இதுக்கு அதிகமாக ஆயில் சேர்த்தக்கூடாது. நம்ம அந்த ஷீட்டில் வச்சு ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஆயிலெலாம் வெளியில் வந்துடும். அப்போ சமோசா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும். கொஞ்சம் கூட ஆயில் அதில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம மாவு பூரி சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாகவே எடுத்துக்கோங்க. இது ஒரே சைஸில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அதில் ஒரு பால் எடுத்து நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி ஒரு சின்ன சைஸாக அதை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லேயர் தனியாக பிரிஞ்சு வரும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மைதா மாவு கொஞ்சம் இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் மாவு இந்த மாதிரி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் 3லேருந்து 4 வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி வச்சு செய்யுங்க. நல்லா பழகினதுக்கு அப்புறம் வேணால் ஒரு 10 வரைக்கும் வைக்கலாம் இதைய. அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு மைதா மாவும் அது மேலே கோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு லேயர் மாவு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இதை அழுத்தி விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா விரித்து எடுத்துக்கலாம். உள்ளே நம்ம ஆயிலும் மைதாவும் சேர்த்துருக்கனால எவ்வளோ தூரம் பெருசாக விரித்தாலும் நமக்கு அந்த லேயர் கண்டிப்பாக பிரிஞ்சு வரும். பாருங்க, ஃபுல்லாக எந்த அளவுக்கு விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இப்படி விரித்து எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க. இது மாதிரி மாவு மேலே போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் இந்த 10 செகண்ட்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போவே அந்த லேயர் பிரிய ஆரம்பிச்சிரும். நம்ம எல்லா ரொட்டியுமே இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த கார்னர்ஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து சமோசா வந்து ஒரே ஷீட் வந்து ஒரே ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். நாலு சைடும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வருதுன்னு. இது வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். நம்ம கையில் வச்சா பின் கை கூட பாருங்கள் அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு சன்னமாக இருக்கும். இப்படி வந்தால் தான் சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரம்ஜான் மாதத்துலலாம் இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கவர் போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 days வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஷீட்டும் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம மசாலா பார்த்துடலாம். நம்ம வணக்கி வச்ச மசாலாவில் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் கரெக்டாக அந்த கார்னரில் வர மாதிரி ஹோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்றது இடத்துல வந்து நம்ம மைதாவை வந்து கொஞ்சமாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மைதா பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இது அப்படியே ஒட்டிக்கும். கரெக்டாக பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இந்த பேக்கெட்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து 1 அல்லது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் உள்ளே பிடிக்கும். அதுக்கு மேலே ரொம்ப போட்டு டம்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அந்த கார்னர்லையும் இந்த மைதா பேஸ்ட்டே வச்சு நம்ம ஒட்டிடலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெளியே வராமல் இருக்கும். அவ்வளோதான், ஷீட் ரெடி ஆயிருச்சு. நமக்கு இப்படியே எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த சமோசாலாம் உள்ளே போட்டுருங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutesலேயே வந்து அது ரொம்ப வதன்னு ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகும்போது நல்லா ரொம்ப நேரம் வரைக்கும் கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சமோசா. நம்ம இனிமேல் கடைக்கே போய் வாங்க தேவையில்லை. வீட்டிலே எப்போ வேணுனாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது கூடவே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள் சமோசா கூட செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.